வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார், நேற்று வந்து டிவிகே சார்பாக விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கிட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஓவராலாக அந்த ஆர்ப்பாட்டம் வந்து வெற்றியா தோல்வியான்றதை தாண்டி டிவிகேக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்கள் வெற்றியா தோல்வியா ப்ளஸ்ஸா மைனஸா ரெண்டுத்தையும் தாண்டி அந்த ஆர்ப்பாட்டின் மீது நிறைய கான்ட்ரவர்சி வந்தது. வேணும்னே சில விஷயங்கள்லாம் அது மேலே பரப்புனாங்க. குறிப்பாக அந்த ஆர்ப்பாட்டத்தை அதிக ட்ரோல் பண்ணாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு எக்ஸ்வலைதல் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியை தொடங்கினார். நீங்கள் வெளியே வந்து தொடங்கலை. அப்புறம் தொடர்ந்து அவர் சில போராட்டங்கள் சில முன்னெடுப்புகள்லாம் வந்து வெளியே வந்து போய் பேசிகிட்டு இருந்தார். இன்னும் மக்கள் பிரச்சனை ஏன்ப்பா விஜய் வந்து பேசலை அப்படின்போது ஒரு 1.5 வருஷம் கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் கழித்து முதல் முறையாக ஒரு மக்கள் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று சென்னையில் சிவானந்தா சாலை, சேப்பாக்கத்தில் இருக்கிற சிவானந்தா சாலையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் விஜய் கலந்துக்கிட்டதில் முக்கியமாக நம்ம அந்த அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு என்னென்னா, இது வந்து ஒரு சொதப்பலான ஆர்ப்பாட்டம். இதில் வந்து மக்களே வரல, கூட்டமே வரல, கட்சி தொண்டர்களே வரல, வெறுப்பாயிட்டாங்க. அப்புறமா வந்து இவர் வந்து வேற ஒரு அரசியலை வந்து முன்னெடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் முதல்ல ஒரே ஒரு பதில் என்னன்னா, தொடர்ச்சியாக சொன்ன ஒரு விஷயங்கள், வந்திருந்தது 2000 பேர் தான்ப்பா, வந்திருந்தது 1800 பேர் தான், அதிகமான கூட்டம் வரல, இதெல்லாம் வந்து வெறுத்து போயிடணும். அவங்க போலீஸ் அனுமதி கொடுக்கறதுக்கு முதல்ல வச்ச கண்டிஷன் என்னன்னா, சென்னையில் இருப்பவர்கள் மட்டும்தான், சென்னையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் மட்டும்தான் அதில் கலந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி செங்கல்பட்டுலையோ திருவள்ளூர்லையோ அல்லது காஞ்சிபுரத்துலேருந்து வந்தால் அனுமதி கிடையாதுன்ட்டாங்க. ஆனால் அதை மீறி கிளம்பி வந்தவங்கள வந்து பாதை வழியிலே தடுத்து நிறுத்தி திருப்பி அமைச்சிட்டாங்க. அது அதிகப்படியாக வந்தவங்கள சில கல்யாண மண்டபத்திலாம் தங்க வச்சாங்க அப்படின்னு சொல்ற விஷயம். ஏன்னா ஒரு விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு அவ்வளவு லட்சம் பேர் வந்தவர்கள், விஜய் அவருடைய கட்சியுடைய சார்பாக அவர் கட்சியை தலைமையேற்று நடத்துற ஒரு மாபெரும் போராட்டத்திற்கு எவ்வளவு பேர் வேணாலும் வந்திருப்பாங்க. அதாவது சென்னை தாங்காத ஒரு ஞாயிற்றுக்கிழமை போக்குவரத்து நெரிசல் ஒண்ணு இருக்காதுன்னா கூட வேணாம், அது ஒரு சிரமமாயின்னு விட்டுட்டாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் நேற்று பண்ண அந்த அரசியல் வந்து குறிப்பா அஜித்குமாருடைய அந்த லாக்அப் டெத் விஷயம் இந்தியா முழுக்க ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. கடந்த 4 ஆண்டுகளில் 24 குடும்பங்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் லாக்அப் டெத்னால அவர்களை வந்து கொண்டு வந்து மேடையில் ஏற்று அவர்களுக்கு, நீங்க அந்த குடும்பத்திற்கு அஜித்குமாருக்கு சாரி சொன்னீங்க, நிவாரணம் கொடுத்தீங்க, பட்டா கொடுத்தீங்க, வேலை கொடுத்தீங்க. இந்த 24 குடும்பத்துக்கு சாரி சொன்னீங்களா? சாரிமா அரசியல் பண்ணுகிறீர்களா சிஎம் சார் அப்படின்னு ஆரம்பிச்சு தொடர்ச்சியா என்னன்னா, ஒரு விமர்சனம் இருந்துகிட்டு தான் இருக்கும். வந்து நீங்க அதை தாண்டி நீங்க வரலனாலும் விமர்சனம் பண்ணீங்க, வந்தாலும் விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா, விஜய் ஒரு பயத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு இதுல இருந்து தெரிய ஆரம்பிக்குது. விஜய் ஒரு 3வது இடத்திற்கான அவருடைய கட்சியை வந்து கொண்டு வந்துட்டார் தமிழக அரசியல்ல வந்து. அதுவும் வருகிற 2026 தேர்தலில் விஜய் யார் கூட கூட்டணி வைக்க போறார் அப்படின்ற அளவுக்கு, நீங்க வந்து விஜய் கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்றத தாண்டி விஜய் யாருடன் கூட்டணி வைக்க போகிறார்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி நேத்து நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் குறிப்பாக அவர் ஆளும் கட்சி, தமிழகத்தில் ஆளும் கட்சியை தான் தொடர்ந்து அவர் வந்து இது பண்ணிட்டு, சாரிமா அரசியல் பண்றீங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து நீங்க லாக்அப் டெத்தை வந்து சாத்தான்குளத்தில் பெலிக்ஸ் ஜெயராஜோடைய அந்த மரணம், அது அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தப்போ தமிழக காவல்துறையே வந்து சீர்கெட்டு போச்சு, சிபிஐ விசாரணைக்கு வேணும்னு சாதாரண அப்போ எடப்பாடி என்ன சொன்னாரு, உடல்நல குறைவால் 2 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன பொழுது அதை வந்து நீங்க கொண்டு வந்தது, வெளியே கொண்டு வந்து நீங்க தான் எதிர்கட்சியா இருக்கும்போது அதை செஞ்சீங்க. இப்ப நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது இதை ஏன் நீங்க செய்ய மாட்டேன்றீங்க? அதே சமயத்தில் விஜய் தரப்புல இருந்து விஜய் சொன்னது என்னன்னா, இந்த அஜித்குமாருடைய இந்த மரணம் இதுவே வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் ஒரு விசாரணை குழு, அதுவும் மேல்மட்ட விசாரணை குழு அவங்க நடத்தணும், அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க குரல் கொடுத்த பிறகுதான் நீங்க சிபிஐக்கு மாத்தினீங்க. அந்த சிபிஐ மாத்தினதுக்கு விஜய் என்ன சொல்றாருன்னா, அது சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது, நாங்க சொன்ன பிறகு ஏன் அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க சிஎம் சார் அப்படின்னு ஆரம்பிச்சார். வந்து இது எப்படின்னு தெரியல. ஏன்னா விஜயை தொடர்ந்து அவர் தான் பிஜேபியோட பி டீம்னு தொடர்ச்சியான விமர்சனம் இருக்குது. இவர் என்ன சொல்றாரு, ஏறக்குறைய விமர்சனம் இல்லை, நேரடியாவே என்னன்றாரு, பிஜேபி ஆள் தான் வந்து திமுக, நீங்க 2 பேரும் வந்து ஒரு ரகசிய ஒப்பந்தம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க சும்மா இங்க வந்து நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி எனக்கு என்ன அந்த கூட்டத்தில் ஒரு பெரிய, நீங்க வெற்றியா தோல்வியா சக்சஸா இல்லையா, அப்புறமா அதை தாண்டி விமர்சனம் இருக்கும்போது, ஒரு தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம், நீங்க வந்திருக்கிறீங்க, அவ்வளவு கூட்டம் 7 மணில இருந்து இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 9:45 மணிக்கு தான் விஜய் பேச ஆரம்பிச்சாரு. வெயில் சுருன்னு ஏறுது, வெறும் 3 நிமிஷத்துல அந்த பேச்சை முடிச்சுட்டு போறாரு. அது எந்த விதத்துல கரெக்ட்னு எனக்கு தெரியல. வந்து அது இன்னும் விரிவா பேசியிருக்கலாமே, எங்க போனாலும் சுருக்கமா பேசிடுறாரு. இன்னும் மேடை பேச்சு வரலையா, மேடை பேச்சுக்கு விஜய் தயாராகலையான்ற கேள்வி
பெரும் கேள்வியாக இருக்கிறது. சார், இந்த போராட்டம் ரிலேட்டடாக நிறைய கான்ட்ரவர்சி சார். சென்னையில் இருக்கவங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லியும் 5,000 பேர் தான் வந்தாங்க அப்படின்றதே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக இருந்தது. அப்புறம் அங்கே இருந்த சென்டர் மீடியன் எல்லாத்தையுமே அடித்து உடச்சிட்டாங்க. அது வந்து எங்கே போனாலும் இது இவங்க பண்ணுற வேலையா, வெளியிலேருந்து வர்றவங்க பண்ணுற வேலையான்னு தெரியல. அந்த பொது சொத்துக்களை சேதம் விளைவிப்பது அப்படின்றது எல்லா டிவிகே கட்சி மாநாடுகள்லையும் ஆர்ப்பாட்டங்கள்லையும் வந்து ஒரு தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. மற்ற கட்சிகள் இருக்கும்போது பண்றாங்களோ இல்லையோ இவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பண்றாங்கன்னு நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? நீங்க சார், அந்த நியூஸ்ல வந்து சென்ட்ரல் மீடியனே இல்லை சார். அவங்க அங்கதான் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அவங்க கலைஞ்சு போன அப்புறம் அந்த சென்ட்ரல் மீடியன் கம்பி எல்லாம் தனித்தனியா கிடக்குது. எந்த கூட்டமா இருந்தாலும் சரி, நீங்க கட்சி கூட்டங்கள் எல்லா கட்சி கூட்டங்களும் இருக்கும் பொழுதும் ஒரு கூட்டம் பெருமளவுல கலைஞ்சு போகும்போது இல்ல இதுலயே பாத்தீங்கன்னா விஜயை பாக்குறதுக்காக முடிஞ்சு முண்டி அடிச்சு போனவங்க எல்லாம் வந்து தள்ளி விட்டு போய்க்கிறாங்க. இது ஏற்கனவே உடைச்சு அடிச்சுட்டாங்கன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சு தனித்தனியா கடந்தது. அது நியூஸ்ல பார்த்ததாலதான் நான் நியூஸ்ல சொல்லதான் செய்வாங்க. அந்த கட்சி பண்ணாலும் சொல்லதான் செய்வாங்க, இந்த கட்சி பண்ணாலும் சொல்லதான் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நான் அதாவது வந்து சமயம் சார்பாக மத சார்பாக கூட பேசல. நான் ஒரு முருகன் மாநாடு நடந்தது மதுரையில. நான் பொதுவான சொல்றேன். அந்த மாநாடு முடிய சொல்ல அவங்க ஒரு மைக்ல சொன்னாங்க வந்து, தயவு செய்து அந்த நீங்க தண்ணி பாட்டில் குப்பை கப்பெல்லாம் எடுத்து போட்டு போயிடுங்க, சேரை வந்து அழகா அடிக்கிட்டு போயிடுங்க. ரொம்ப நீட்டா பண்ணியிருந்தாங்க. ஏன் எல்லா கட்சியும் இதை சொல்லக்கூடாது? விஜய் கட்சி டிவிக்கே கூட இதை சொல்லாமே. இனி வரும் காலங்கள்ல சொல்லலாம். வந்து மற்ற கட்சிகள் நடக்கும்போது கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு பாட்டு அவ்வளவு குப்பைங்க, அந்த சேரை அடிச்சு உடச்சு போட்டு போறது, என்ன அதுல கோவத்தை கட்டுறாங்கன்னு தெரியல. இதை ஏன் நீங்க சொல்லக்கூடாது? இதுக்கு ஒரு தனி பயிற்சியை கொடுக்கலான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இது நீங்க இந்த கூட்டம் என்ன சொல்றது முடிஞ்ச பிறகு நானும் பார்த்தேன். இறங்கி போறப்ப விஜய பாக்குறதுக்காக ஓடின கூட்டம் அது. நான் நீங்க சொல்றது வந்து காங்கிரீட்டே வந்து இதுதான் காரணம். ஆமா, அது ஒரு கான்ட்ரவர்சியா இருந்தது. அப்புறம் அந்த கூட்டம் சேராததே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா இல்ல. அது சைமன், நான் ஒரு 2 நிர்வாகிகள் கிட்ட பேசணும். எனக்கு அந்த டவுட் இருந்தது. இவங்களே சொல்லிட்டாங்களா வந்து நீங்க தொண்டர்கள் வாங்க அப்படின்னா அவ்வளவு பேர் வந்துருவாங்க, அதுக்கு ஏதோ அடையாள அட்டை மாதிரி கூட கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சென்னை கிழக்கு பகுதி அப்படின்னா நீங்க இவ்வளவு பேர் வரணும், தெற்கு மேற்கு இப்படி கொண்டு வந்திருக்காங்க வந்து. அதுல வந்து நிறைய பேர் வேணாம்னு என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமான இடம் வந்து. ஆமா, ஒரு ரோடு ஆக்சுவலா தீவுத்திடல்ல கூட கொடுத்துருக்கலாம். ஒரு ரோடு அது. அதுல வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தூர்தர்ஷன் ஆபீஸ் இருக்குது, அப்படி போனோம்னா பீச்சு. இந்த இதுல வந்து இதை மீறி வந்து நாங்க வந்துதாங்க தீர்வுன்னு வந்தது வந்து இந்த 3 மாவட்டங்கள்ல இருந்து 4 மாவட்டங்கள்ல இருந்து வந்தவங்க அவங்க அங்கேயே தடுத்து நிறுத்தப்பட. அது கூட புஷியானந்த் சொல்லியிருந்தாரு, அங்கங்க நிறுத்திட்டாங்க வந்தவங்கள அப்படின்னாரு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு போதும், நீங்க எக்கச்சக்கமா வந்துட போறீங்க. என்னன்னா இப்பவே பாருங்க, இவ்வளவு பேர் வந்ததுக்கே பேரிகார்டு உடைச்சிட்டாங்க, இதுவும் சென்ட்ரல் மீடியா அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னு பொழுது இந்த விஷயம் வந்து இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா இந்த போராட்டம் நீர்த்து போற மாதிரி ஆயிடும். இந்த போராட்டம் டைவெர்ட் பண்ண மாதிரி, இது போராட்டமே இல்லாத மாதிரி ஆயிடும். இப்பயே நிறைய மீம்ஸ் அது இதெல்லாம் போட்டு அது மாதிரி திசை திருப்ப பாக்குறாங்க. அதை தாண்டி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும்னா அது வெற்றியா தோல்வியா தாண்டி, சரி வரல விஜய் இவ்வளவு காலமா 1.5 வருஷமா, இப்ப வந்துட்டாரு. அது எலெக்ஷனுக்காக வந்தாரா இல்ல வந்தாக வேண்டும் கட்டாயத்துக்காக வந்துட்டாரா? ஆனால் விஜய் அதை தொடர்ந்து பண்ண வேண்டும், அப்பதான் அரசியல் பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா தமிழகத்தை காப்போம் தமிழகத்தை மீட்போமா, ஒரு எடப்பாடி அவர் ஒரு பக்கம் கிளம்பிட்டாரு. இவர் பாத்தீங்கன்னா சிஎம் வந்து வீடு வீடா போயிட்டு ஒரு ஏறக்குறைய ஒரு திண்ணை பிரச்சாரம் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அது இன்னைக்கு தேமுதிகல இருந்து பிரேமலதா அவர்கள் வந்து நடைபயணம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப முதல்ல அந்த நடைபயணம்ன்ற ஒரு விஷயத்தை முதல்ல டாக்ல கொண்டு வந்ததே வந்து விஜய் தான். ஆனா அவரை தவிர மத்த எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்ப ஏன் இவ்வளவு ஸ்லோவா எல்லாத்தையும் பண்றீங்கன்ற ஒரு கேள்வி பொதுவான கேள்வியாக இருக்குது. ஏன்னா நீங்க அரசியலுக்குள்ள எதையும் வந்து ஆறுன கஞ்சி பழைய கஞ்சின்னு வந்து சுட சுட குடிச்சாதான் அதுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்கும்போது ரொம்ப தாமதமா அதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கறது, தாமதமா ஒரு போராட்டம் கொடுக்கறது, அது நீர்த்து போன பிறகு அதுக்கு வந்து இதுவாகிறது. இது ஏன் அங்க இருக்கிறவங்க நிச்சயமா அந்த கட்சிக்குள்ள இருக்கிற மூத்த அரசியல்வாதிகள் நிர்வாகிகள் அவங்க சொல்றத விஜய் ஏத்துக்க மாட்டேன்றாரா, இல்ல இவங்க சொல்றதுக்கு பயப்படுறாங்களா, இல்ல இந்த மாதிரியான அரசியல் பண்ணுவோன்ற நிலைமைக்கு வந்துட்டாரான்னு தெரியல. ஆனால் தேர்தலுக்கு ரொம்ப காலம் இல்லை என்பதுதான் முக்கியமான விஷயம். நீங்க காலகாலமா மக்கள் அந்த மைண்ட் செட்ல தான் பழகிட்டாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரோட மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுங்க, அந்த தலைவரோ ஒரு முக்கியஸ்தரோ ஒரு முக்கியமான நட்சத்திரமோ அந்த காலகட்டங்களில் செல்போன்லாம் இல்லாத காலகட்டங்களில் அவங்க வர வரைக்கும் அந்த கூட்டத்தை எப்படி வச்சிருப்பாங்க, வந்து கொண்டு இருக்கிறார், வேலூரை தாண்டி விட்டார், ஆரணி வழியாக புகுந்து விட்டார், அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம தலைவர் அனல் தெரிக்க பேச போகிறார். கூட்டம் கலையே அப்ப எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். இப்பதான் வந்து அதுக்கான கட்டுப்பாடுகள்லாம் வந்துருச்சு. விடிய விடிய பேசுனவங்க எல்லாம் உண்டு. இந்த கூட்டம் அப்படியே இருப்பாங்க. அந்த மைண்ட் செட் இன்னும் இருக்கிறது. நீங்க எவ்வளவு டிவி, எவ்வளவு சேனல்கள், எவ்வளவு சோசியல் மீடியாக்கள் வந்தாலும் வராப்ப கூட்டத்துக்கு வராரு, அந்த கூட்டத்துல என் தலைவன் என்ன பேசுறான், எவ்வளவு தூரம் பேசுறாங்க, என்ன இதுவோ அது வர்றாங்க, எவ்வளவு நேரம் எவ்வளவு விஷயங்களை சொல்றாங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
விஜய் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுட்டு போறது வந்து ஏறக்குறைய அது இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, சினிமா டயலாக் மாதிரி இருக்குது, மனப்பாடம் பண்ணதை ஒப்பிச்சுட்டு போயிடுறாரு அப்படின்னு. அது ஒரு பயிற்சியால் அதுல இருந்து மாத்திக்க மாட்டாரா, நான் இப்படிதான் அரசியல் பண்ணுவேறான்னு தெரியல. ஏன்னா பவன் கல்யாணுக்கு ஆரம்பத்துல ஆந்திராவில் அந்த மாதிரியான விமர்சனம் இருந்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவர் வந்து இதுவா பேசுறாரு, அதை பேசுறாரு. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா மூச்சு விடாம அடிச்சு தள்ளுறாப்ல. இதுதாங்க வேணும். வந்து எல்லா பிரச்சனையும் கலந்து கட்டி பேசி, இப்போ ஒன்றும் இல்லை சைமன், 24 குடும்பங்கள் அங்கே வந்திருந்தாங்க. 24 குடும்பம் கிட்ட விஜய் கண்டிப்பாக பேசியிருப்பாரு. ஒவ்வொரு குடும்பத்திற்கான பாதிப்பு, இழப்பு, அவர்கள் சந்தித்த விஷயங்கள், அவர் சந்தித்த சோகம், இன்னும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், அதுல இருந்து ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து பேசியிருந்தா கூட ஒரு 1/2 hour பேசியிருக்கலாமே. ஏன்னா ஒரு வெயில் அவ்வளோ நேரம் காத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு செய்தித்தாள் பார்த்தீங்கன்னா 60 பேர் மயங்கி இருக்காங்க இந்த கூட்டத்தில். சில பேர் ரொம்ப கம்மியாக இருந்தவங்களும் மருத்துவடியில் நிற்க வச்சு தண்ணி கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து முதலுதவி பண்ணியிருக்காங்க. சில பேர் ஆம்புலன்ஸில் அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை ஒரு 3 நிமிஷத்துல முடிச்சுட்டு போறது பேச்சு எப்படியாப்பட்ட விஷயம்னு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிருப்தியாக தான் இருந்தது. சார், பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக விஜய் அவர்கள் வந்து குரல் கொடுத்தாரு. ஆனால் இப்போ வந்து அதை நிறுத்த முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அது போயிடுச்சு. அந்த அரசியல் வந்து நமக்கு செட் ஆகலை அப்படின்றதால இப்போ இந்த அரசியலை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். மேபி வந்து பரந்தூர் அரசியல் கூட பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் செட் ஆகலன்னு தாண்டி நீங்கள் சொன்னதுதான், இதுக்கப்புறம் கைமீறி போயிடுச்சுன்னு வாங்க இல்லைங்களா, அது கைமீறி போயிடுச்சு. கைமீறி போனது வந்து ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் ஒட்டுமொத்தமாக நாம் விசாரிச்சப்போ ஒட்டுமொத்தமாக யாரும் வந்து எதிர்ப்பா இல்லை. ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாம் கேள்விப்பட்டப்போ, அந்த பகுதியில் இருந்து கேள்விப்பட்டப்போ, அந்த நிலங்களை வாங்குவதற்கு அதிகப்படியான தொகை டேரிங்காகவே அவங்க வந்து இவ்வளோதாங்க கொடுக்குறன் போது விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க வந்து, அதாவது வந்து விவசாயி கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. அவன் வந்து கடைசியில் ஒன்றுமே இருக்காது. அதுதான் விவசாயியோட நிலைமை. அது ஏதோ காடு கண்ணி விற்கிறது அப்படின்னா 1 மடங்கு 2 மடங்கு 10 மடங்கு அளவுக்கு அப்படின்னு பொழுது அவனுடைய மனநிலை மாறும். வந்து நீ பூரா சேத்துல கிடக்குறோம், இதுல கிடக்குறோம், போய் எங்கேயாவது போய் இன்னொரு இடத்துல ஊர்ல ஒரு நிலம் வாங்கிடுவோன்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆனால் இதை தாண்டி விஜய் எடுத்துக்கிற இந்த அரசியல் இருக்கு இல்லைங்களா, இந்த லாக்அப் டெத் அரசியல், அப்புறம் அந்த 24 குடும்பம் 4 ஆண்டுகளில் தாண்டி இனி இந்தியாவில் இது நடக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர்கிட்ட பேசியிருக்கும் போது, இந்தியா முழுக்க இது நடக்குது. ஆனால் எந்த அரசியல் கட்சியும் எந்த அரசியல் தலைவரும் இதற்கு எதிராக வந்து குரல் கொடுத்தது, ஆர்ப்பாட்டம் பண்ணல, அது விஜய் தான் அப்படின்னாரு. எனக்கு பெரிய இந்தியா முழுக்கங்களான எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவுல யாரும் கிடையாது, இதுதான் அப்படின்னாரு. அதே சமயத்துல இது இந்தியா முழுக்க நடக்கக்கூடாது, அப்பட்டமான மனித உரிமை மீறல் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கணும். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்தந்த காலகட்டத்துக்கான அரசியல்னு ஒண்ணு பண்றதை தாண்டி இது எங்களுக்கு நிலையான ஒரு கொள்கை, இதை எதிர்த்து நாங்க வந்து தொடர்ச்சியா குரல் கொடுப்போம், தொடர்ச்சியா போராடுவோம் அப்படின்ற மக்கள் மத்தியில ஒரு விஷயத்தை விஜய் கொண்டு போய் சேர்த்தாருன்னா 2026 எலெக்ஷன் இன்னும் அவருக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். என்ன ஆனந்த் அவர்கள் வந்து எப்பயுமே மீடியாட்ட பேசும்போது அவர் வந்து ஒரு ஆக்ரோஷமாவோ இல்லை ஒரு ஆவேசமாவோ தான் எப்பயுமே பேசுறாரு. அவர் வந்து எப்பயுமே எங்களுக்கு பெர்மிஷன் தரமாட்டாங்க, எங்களுக்கு வந்து எந்த ஒரு சலுகைகளும் தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. நேற்று வந்து அவர் ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்திற்கும் நாங்கள் பைக் பார்க் பண்ண இடத்துக்கும் 8 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வந்து சொல்லியிருந்தாரு சார். பட் ஆனால் நெட்டில் எடுத்து போட்டு பார்த்தோம்னா அது 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கு. அவரு இதையும் ஒரு அரசியல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். அதான் பார்த்தேன் நான். வந்து எங்களை வந்து பார்க்கிங் வந்து பீச்சு கிட்ட கொடுத்துருக்காங்க, நாங்கள் 8 கிலோமீட்டர் இருந்து வந்தோம் அப்படின்னாரு. 8 கிலோமீட்டர் எனக்கு வந்து ஒரு தமிழ் வாய் தவறி சொல்லியிருக்காரு, அவர் கணக்கு பண்ண தெரியலையா, இது அரசியல் ஆக்க முடியாது உங்களுக்கு. இப்போ எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லைங்களா. அவருக்கு வந்து என்ன சொல்றது வந்து ரொம்ப யதார்த்தமா பேசுற ஒரு விஷயமா அவர் பேசுறாரு. அது நானும் உடனே பார்த்தேன், சேனல்ல தான் பாலிமர்ல தான் நடந்துகிட்டே வரும்போது எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க 8 கிலோமீட்டர் நடந்து வராங்கன்றாரு. 8 கிலோமீட்டர் எவ்வளவு தூரங்க வந்து ஏறக்குறைய கிண்டில இருந்து நடக்கணும்னு நினைக்கிறேன், இதுல சைதாப்பேட்ல இருந்து நடக்கணும்னு நினைக்கிறேன். அங்க வரதுக்கு தெரியாம சொல்லிட்டாருங்க. அது அரசியலா பார்க்க முடியாது. ரொம்ப தூரத்தில் நடந்து வரணும்னு சொல்லிட்டா கூட போச்சு. அவ்வளவு தூரம் கிலோமீட்டர் கணக்கெல்லாம் வச்சு சொன்னோன்னா அதை போட்டு, அதாவது என்ன சொல்றது வந்து, எங்க இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எந்த இண்டு எடுக்க எங்க எதுவும் கிடைக்குமோ அங்க யார் என்ன வார்த்தை விடுறாங்களோ போட்டு வெளுக்கிறதுன்னு ஒரு முடிவு ஆயிடுச்சு. அது வந்தது அவர் நடந்து வந்தது டயர்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கா தெரிஞ்சிருக்கும் பொழுது 8 கிலோமீட்டர் நடந்து விட்டோம் பொழுதுன்ட்டு அப்படி சொல்லிட்டாரான்னு தெரியல. ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி அதிகபட்சமா 2 கிலோமீட்டர் இருக்கும். சார், விஜய் அவர்கள் வந்து கையில வச்சிருந்த பதாகையில சாரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வேர்டிங்ஸ்ல வச்சிருந்தாரு. பட் அவர் வந்து பேசும்போது நீங்க அந்த 24 குடும்பத்துக்கு சாரி கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. இது அவர் கையில வச்சிருந்ததுக்கும் அவர் பேசினதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்தது அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் வந்து அதை பத்தி எடுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவரோட நிலைப்பாடு வந்து நீங்க சாரி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதுக்கான ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அது உண்மையில நானே கூட அதை கவனிச்சேன். நான் அதுல வந்து அந்த பதாகையில சாரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாரி சொன்னீங்களான்றாரு. அப்புறம் சாரி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க,
அப்படிங்கிற ஒவ்வொரு தடவையும் வந்து நீதிமன்றம் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்ட பிறகு ஒவ்வொன்றுத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டாங்க, இப்படியாப்பட்ட அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே சொன்ன மாதிரி அவர் அந்த பதாகைக்கும் அந்த பேசுறதுக்கும் ஒரு முரண்பாடாக தான் இருந்தது வந்து. ஏறக்குறைய அதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா வரத்துக்கு முன்னாடி தயாராகிறதுன்னு ஒன்று இருக்குது வந்து. விஜய் அதில் வந்து கொஞ்சம் பிரில்லியன்ட் தான் அவர் வந்து. நான் இங்கே வந்து அரசியல்னு வரும்போது மேடைன்னு வரும்போது அவர் கொஞ்சம் எமோஷனல் ஆகிறாரா அல்லது கொஞ்சம் தடுமாறுறான்னு எனக்கு தெரியல வந்து. பொதுவாகவே வந்து அவர் சினிமா மேடைகள்லேயே வந்து கொஞ்சம் இதுவாகவே இருப்பார் வந்து. ஆனால் இங்கே அரசியல் மேடையில் அப்படி இது பண்ண முடியாது. சொன்ன மாதிரி ஒரு முதல் இது தானே நீங்கள் இது தானே இது அந்த மேடையில் கூட சரி ஒரு இவ்வளோ கூட்டம் கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கிறது இதனால் விட்டுட்டு போயிடலான்னு பார்த்தா கூட இதெல்லாம் நிர்வாகிகள் வந்து கரெக்ட் பண்ணணும். அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கவங்க சார் இந்த பதாகையில் இந்த மாதிரியான விஷயம் இருக்குது, நீங்கள் இதை பேச போகிறீங்க. ஏன்னா அவர் கண்டிப்பாக வந்து ரேண்டமாக பேசலை, அவர் கொஞ்சம் ரெடி பண்ணின்னு வந்து தான் பேசியிருக்காரு. அது ரெண்டுத்துக்கும் முரண்பாடாக இருக்குது, அது சரி செய்யணும் உண்மையாகவே. ஏன்னா இன்னைக்கு எது பண்ணாலும் அது விமர்சனத்துக்குள்ள ஆகும் போது இது ஒரு மேஜரான ஒரு விஷயம் தான். இது நீங்கள் அங்கே சாரி வேண்டாம்னு சொல்லிட்டு சாரி கேட்கணும்னு சொல்லும் பொழுது முரணாக தான் இருக்குது வந்து. இனி வர கூட்டங்களில் மாற்றிப்பாருன்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து. ஆமாம் சார், விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சதுக்கு யார் யாருக்கு பாதிப்பு அப்படின்னு பார்த்தா மெயினாக திமுகவுக்கு பாதிப்பு வருமோ இல்லையோ அதிமுகவுக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் கண்டிப்பாக பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல் வல்லுநர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து திமுக அரசை ரொம்ப டேரிங்காக எதிர்க்கிறாரு, பிஜேபி அங்கே ஒன்று இங்கே ஒன்று தொட்டுக்கிறாரு. ஆனால் அதிமுக பற்றி எதுவுமே பேசலை. அது என்னதான் எதிர்கட்சியாக இருந்தாலும் போன ஆட்சியில் நடந்தது அப்படின்னு நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும் தானே, சாத்தான்குளத்து பண்ணது நீங்க தானே அப்படின்னு எங்கேயுமே சொல்ல மாட்டேன். விட சாத்தான்குளம்னா ரொம்ப கொடூரமான எதுவாக இருந்தாலும் அதாவது வந்து எல்லாமே மனித உரிமை மீறல் தான் வந்து ஒரு கொடூரமான ஒரு இதுதான். அது யாரா இருந்தாலும் வந்து எதுவாக இருந்தாலும் ஒப்பீடத்தை பார்த்து ஒரு அப்பாவிகளுடைய இது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். நம்ம அஜித் குமாரா சாத்தான்குளமா அப்படின்னு நம்ம ஒப்பீடு பண்ண தேவையில்ல. அதே வேலை நீங்க சொல்ற மாதிரி இவர் வந்து ஏடிஎம்கே கூட இன்னும் தொடர்புல தான் இருக்காங்களா, இல்லை கடைசி நேரத்தில் அந்த கூட்டணின்னு அறிவிக்க போறாங்களான்ட்டு ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி பாதிப்பு அப்படின்ட்டு வந்து விஜயனால திமுக ஓட்டும் பிரியும். கரெக்டா இவர் வந்து என்ன பண்றாரு, திமுகவுடைய சிறுபான்மையர்கள் ஓட்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து டார்கெட் பண்றாரு விஜய். நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நம்ம ஒரு நோன்பு கஞ்சி போய் குடிச்சதுனால நோன்பு திறந்ததுனால எல்லா ஓட்டும் வந்துடும் சொல்ல முடியாது. ஆனால் அங்கு அதிருப்தியா இருக்கிறவங்களுடைய ஓட்டை வந்து இங்க வாங்கலாம். ஏன்னா தொடர்ச்சியா அவர் பேர் வந்து ஜோசப் விஜய்ன்ற ஒரு இது வந்து கொண்டு வந்து இது பண்றாங்க. உலகத்தில் உள்ள பாதிரியார்கள்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து விஜயை நிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்து கொண்டு வராங்க. இது அங்க இருக்கிற சிறுபான்மையர்களுக்கும் இதுவாயிடும். நீங்க இங்க இருக்க நாங்க ஓட்டு போயிட்டு போயிருமே அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்துடும். அதே சமயத்தில் நீங்க அதிமுக பாஜக கூட்டணியில் ஓட்டு பிரியும். அதை அவர் என்ன சொல்றாரு, நாங்க ஒரு சர்வே எடுத்தோம் அப்படின்றாரு. அது எங்க எடுத்தாங்கன்னு தெரியல, வந்து மேபி எடுத்தோன்றோம். நாங்க எடுத்ததுல நாங்க நிஜமா வந்து எங்க ஆட்கள் இருக்கிற ஏரியாவில் எடுக்கல, ரேண்டமா ஒரு பொதுவான ஆட்கள் அனுப்பிச்சு நாங்க எடுத்தோம். நாங்க 25% எங்களுக்கு ஓட்டு இருக்குன்றாரு. நாங்க இன்னும் ஒரு 10% ஓட்டுக்கு நாங்க வந்து களத்துல இறங்க போறோம். அந்த 10% கிடைச்சதுன்னா நாங்க தான் சிஎம் அப்படின்றாரு. 33% இருந்தாலே அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருவாங்க. இவங்க 35ன்னே சொல்றாங்க வந்து. அப்படின் பொழுது நமக்கு வந்து உண்மையிலே 25 சாத்தியமானு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 14ல இருந்து 15 வரைக்கும் விஜயோடைய ஓட்டு வங்கி இருக்கு. அது எங்கன்னா அங்கங்க பிச்சு பிச்சு எடுக்க வேண்டியதா இருக்கும். ஒருவேளை கடைசி கட்ட நேரத்தில் அதிமுகவுடன் டிவிகே கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுன்னா கண்டிப்பாக விஜய்க்கு இல்ல அந்த கூட்டணிக்கு மெஜாரிட்டியான ஓட்டு கிடைக்கும்.